அனைவருக்கும் வணக்கம். நமது TAF IAS அகாடமி சார்பாக TAF ஐஸில் குரூப் டி எக்ஸாமுக்காக வைகை எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. சரியா, இன்றைக்கி வந்து டெஸ்ட் நம்பர் 22. சரியா, 22க்கான ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா, ஃபஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னா எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், சரியா, ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்லாகிசம், இந்த மாதிரி எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே வரும். சரியா, இது கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா புரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கவனிச்சுக்கோங்க. சரியா, ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த ஓல்டு ஆர்டர் சேஞ்ச் எல்டிங் பிளேஸ் டு நியூ அப்படின்னு இருக்குது. சரியா, இது ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இஸ் த நியூ இஸ் த law of nature-னு இருக்குது. அடுத்து discard old ideas because they are old அப்படின்னு இருக்குது. சரியா, இதில் எதெல்லாம் ஃபாலோ ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, தமிழில் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், அறிக்கைகள் பழைய வரிசை மாறி புதியவற்றிற்கு வழிவகுத்தது. சரியா, பழைய வரிசை மாறி புதியவற்றிற்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அறிக்கை. முடிவில் என்ன அப்படின்னா மாற்றம் என்பது இயற்கையின் விதி அப்படின்னு இருக்கு. சரியா, மாற்றம் என்பது இயற்கையின் விதி அப்படின்னு இருக்கு. மாற்றம் ஒன்று மட்டுமே என்னது மாறாது, அப்படிதானே? சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு தானே? சரியா, மாற்றம் என்பது இயற்கையின் விதி, ரைட்டு. பழைய கருத்துக்கள் பழையவை என்பதால் அவற்றை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழையவை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அதை நிராகரிக்க கூடாது. சரியா, நிறைய இது என்ன அப்படின்னா பழைய கருத்துல இருந்தா எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போல்லாம் திருக்குறள் மற்ற இதெல்லாம் வந்து இன்னும் நம்மளுக்கு வாழ்க்கையில பயன்படக்கூடியதாக தான் இருக்கு. அது எல்லாமே பழையவைகள் தான். சரியா, அதனால பழையவைகள் எல்லாம் நிராகரிக்கணும் அப்படிங்கிறது என்னது தப்பு. சரியா, இது வராது. அப்போ முடிவு ஏ மட்டுமே என்னது பின்பற்றுகிறது. சரியா, ஓகே தானே? என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும்பா. சரியா, அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். சம்பந்தமே இல்லாத மாதிரி என்ன சொல்றது, ஒருத்தரோட ஐடியா மட்டும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்கணும். சரியா, எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படிதானே? எல்லாராலையும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா, அதான் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வர்றது. சரியா, அதே மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்து. சரியா, யூனிவர்சல் ட்ரூத்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆயிரும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் கிழக்கே உதிக்கும் அப்படின்னா என்னது, அது யூனிவர்சல் ட்ரூத் தான். இல்லை மேற்க உதிக்கும் அப்படின்னா அது தப்பு. சரியா, மலைகள் தட்டையாக இருக்கும் அப்படின்னா அது தப்பு. சரியா, ஊசியாக தான் இருக்கும். சரியா, அதுதானே யூனிவர்சல் ட்ரூத் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். சரியா, அதே மாதிரி என்ன அப்படின்னா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, அதுவும் என்னது ஃபாலோ ஆகும். அதாவது அறிக்கைக்கு சம்பந்தமாக கொடுத்துருந்தாலும் என்னது ஃபாலோ ஆகும். சம்பந்தமே இல்லாமல் வர்றது, சரியா, அது ஃபாலோ ஆகாது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரே விஷயத்தை பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும், சரியா, பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசியிருந்தா அப்படின்னா எய்தர் ஆர் அப்படிங்கிற கண்டிஷனில் வரும். ஒன்று அல்லது ரெண்டு சரி அப்படின்னு வரும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஓகே, என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏதோ ஒன்று விலைவாசி உயருது, அது வந்து உயர்தல் தான், ஒரே ஒரு இதை சொல்லி. சரியா, இப்போ என்ன அப்படின்னா ஒரு கல்லூரியில் வந்து அரசியல் பேசுகிறாங்க, அது ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து கல்லூரியில் அரசியலை கொண்டு வர்றது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, கல்லூரி மாணவர்களுக்கு அரசியல் அறிவு என்பது அவசியம் அப்படிங்கிறதா. இது என்னது ரெண்டுமே என்னதுதான் அரசியலை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஒன்று வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன் அப்படின்னா கல்லூரிக்குள்ள அந்த அரசியல் சூழ்நிலை கொண்டு வந்தோன்னா என்னது காலேஜாக இருக்காது. சரியா, ஓகே. அதே மாதிரி இன்னொன்று அரசியல் அறிவு பெற்றிருக்கணும், அதுவும் உண்மைதான். சரியா, அப்போ ஒரே விஷயத்தை பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்லியிருந்தோம்னா சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்னது அது கண்டிப்பாக எய்தர் ஆர் ஆப்ஷன்ல வரும். ஒன்று இது வந்துடும் அல்லது அது வந்துடும், ஆனால் எது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா, அப்போ ஒன்று அல்லது ரெண்டு. ஓகே, அடுத்து பாருங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் coupled with depleting resources is going to be the scenario of many developing countries in days to come.
அப்படின்னு இருக்குது. சரியா, இன்க்ரீஸ் ஆகுறது. சரியா, மக்கள் தொகை பெருகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. த பாப்புலேஷன் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வில் நாட் கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃபியூச்சர் அப்படிங்க. இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அதாவது கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகாது ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது நம்ம அஸ்யூம் பண்ண முடியாது. அப்படி தானே, இன்க்ரீஸ் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம், அதை முன்னக்கூடியே சொல்ல முடியாது. சரியா, ஓகே. அடுத்து, it will be very difficult for the governments to developing countries to provide its people decent quality of life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதானப்பா. என்ன அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கத்தினால என்னது, டெவலப்டு கண்ட்ரி கூட, சரியா, வளர்ந்த நாடுகள் கூட மக்கள் தொகை பெருக்கிறதுக்காக அவங்களோட டெய்லி லைஃப்பை வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியாது. சரியா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே. சரியா, அப்போ மக்கள் தொகை பெருக என்ன அப்படின்னா, அந்த என்ன சொல்கிறது, இது வந்து அதிகமாகும், தேவைகள் அதிகமாகும், அந்த தேவையை பூர்த்தி செய்யணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. சரியா, அப்போது செகண்ட் மட்டும் தான் ஃபாலோ ஆகும். சரி, அதே தமிழில் பாருங்கள், மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் வளங்கள் குறைந்து வருது ஆகிய வரும் நாட்களில் பல வளரும் நாடுகளில் சூழ்நிலையாக இருக்கும். சரியா, இது ஸ்டேட்மெண்ட் தகவல் கொடுத்துருக்குது. முடிவுகள், வளரும் நாடுகளின் மக்கள் தொகை எதிர்காலத்தில் தொடர்ந்து அதிகரிக்காது. சரியா, அதிகரிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது தப்பு, வராது. வளரும் நாடுகளில் அரசாங்கங்கள் தங்கள் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை வழங்குவது மிகவும் கடினமாக இருக்கும் வரும் நாட்களில். சரியா, வளரும் மக்கள் தொகை வளரும் நாடுகளில். சரியா, அப்போ இது ரைட்டு. ஓகே, செகண்ட் ஒன் தான் இது கரெக்ட். ஓகே, சில இது இங்கே தமிழில் புரியாமல் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் கொஞ்சம் பார்த்துருங்க, கொஞ்சம் மீனிங் இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் கூட என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேட், கூகுள் டிரான்ஸ்லேட் அந்த மாதிரி தான் இருக்கும் போடுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா இதில் புரியலை அப்படின்னா அப்படியே இங்கிலீஷில் பார்த்துருங்க. சரியா, அடுத்து, the government run company has asked to employee to declare their income and asset, but it has been strongly restricted by employees union and no employee is going to declare his income அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன், ஐ திங்க் யூபி, சரியா தெரியல. என்ன அப்படின்னா அதிகாரிகள் எல்லாருமே என்ன அப்படின்னா உங்களோட வருமானம் சொத்துக்களை வந்து வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சொத்துக்களை வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லா யூனியனும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சரியா, அறிவிக்க முடியாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுதான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா, கன்க்ளூஷன் பாருங்க. த எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி டு நாட் சீம் டு ஹாவ் எனி அடிஷ்னல் undisclosed income besides their salary அப்படின்னு இருக்காங்க. சரியா, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, the employees union wants all senior officer to declare their income first அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா நம்மளோட உயர் அதிகாரியும் என்னது அவங்களோட இன்கம்மை தெரிவிக்கணும், அவங்களோட சொத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ரெண்டுமே என்னது தவறு, அப்படிதானே? வேற இது இருக்கலாம். சரியா, அவர்களின் சம்பளத்தை தவிர வேறு எந்த வெளியிடப்படாத வருமானமும் இருப்பதாக தெரியவில்லை. இருக்கலாம், அதை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வராது, அப்படிதானே? இது வராது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா, அதே மாதிரி யூனியனே எதிர்க்குது, அப்படிதானே? அப்போ அவங்க ஏன் மூத்த அதிகாரி வெளியிடணும்னு நினைக்கிறாங்க? அப்போ அவங்க வெளியிட்டா இவங்க வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எந்த இதுலையும் இல்லை. சரியா, ஓகே தானே? அனைத்து மூத்த அதிகாரிகளும் முதலில் தங்கள் வருமானத்தை அறிவிக்க வேண்டும் என்று ஊழியர் சங்கம் விரும்புகிறது, இல்லை. சரியா, ஓகே தானே? ஓகே, இந்த இதே வந்து தேவையில்லாத ஒன்றுன்னு அவங்க பார்க்குறாங்க. அதனால அவங்க வெளியிட்டா நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு யாருமே நினைக்கல. சரியா, ஓகே தானே? அப்படி நினைக்கவும் மாட்டாங்க, அப்படி தானே? ஓகே, அடுத்து, the TV programs telecast especially for women are packed with a variety of recipes and household hints. A major portion of magazines for women also contains the item mentioned above. சரியா, என்ன டிவி ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி இதிலெல்லாம் என்ன அப்படின்னா பெண்கள் ரிலேட்டடாக, அதாவது ரெசிபி சமையல் குறிப்புகள், அதுக்கப்புறம் வீட்டு குறிப்புகள், சரியா, அந்த மாதிரி இது இருக்குது. அதே மாதிரி மேகசின்லேயும் அதிகமாக வந்து என்னதான்
அந்த மாதிரி ரிலேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் பாருங்கள், உமன் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு அதர் திங்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படி இல்லை, அப்படி தானே? பெண்கள் வேற இதில் நாட்டம் இருக்காது, அதனால் அவங்களுக்கு இதாகவே போட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு தானப்பா? அப்படின்னு இல்லை, இதுலேயும் ஒரு நாட்டம் இருக்குது. சரியா? இதில் கொஞ்சம் மற்ற இதில் இருக்கிறத விட அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அது அதிகமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். வேறு எதுலேயுமே நாட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சரியா? அடுத்து பாருங்க, an average woman primary interest lies in home and especially in the kitchen அப்படின்னு இருக்கு. சரியா? ஆவரேஜ் உமன், சராசரியாக உமன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வேணால் ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் முதல் இது கிடையவே கிடையாது. சரியா? ஓகே தான். உமனுக்கு வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. சராசரி பெண்கள் வந்து என்னது இந்த மாதிரி இதுகளில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரைட்டு. சரியா? ஓகே பாருங்க, பெண்கள் வேறு விஷயங்களில் ஆர்வம் காட்டவில்லை. சரியா? இது தவறு. ஓகே. அடுத்து, ஒரு சராசரி பெண்ணின் முதன்மை ஆர்வம் வீட்டில் குறிப்பாக சமையல் அறையில் உள்ளது. சரியா? சராசரி பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானே? ஓகே தானப்பா? அப்போ முடிவு 2 மட்டும் பின்தொடர்கிறது அப்படிங்கிறது ரைட். சரியா? இவன் 2வது பாயிண்ட்ல, மொதல் பாயிண்ட்ல எல்லா பெண்களையும் சேர்த்து சொல்லியிருக்கான். சரியா? ஆனால் 2வதுல என்ன சொல்லியிருக்காங்க, சராசரியா பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரைட் தான். சரியா? ஓகே. அடுத்து, the distance of 900 kilometers by road between Bombay and Jafra will be reduced to 280 kilometers by sea. This will lead to saving of rupees 7.92 crores per annum and fuel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானே? இப்போ சேது சமுத்திர பாலம் அந்த இதுக்கு குஜராத்தில் கட்டினாங்கல்ல, சாரி குஜராத்தில் இல்லை, சேது சமுத்திர பாலம் மும்பையில் நினைக்கிறேன். மும்பை டு நவி மும்பை இணைக்கிறதுக்கு என்னது இப்போ ரோடு வழியாக போகணும் அப்படின்னா டைம் ஆகும் அப்படின்ட்டு கடல் வழியாக கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது சென்னையிலும் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் என்ன அப்படின்னா ரோடு வழியாக சரியா தரை மார்க்கமாக போகும்போது டிராஃபிக் அதிகமாக இருக்குது, ஃபியூல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே இதே சி மேலே, அதாவது கடல் மேலே ரோடு போட்டு போகும்போது என்னது டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பை த சி இஸ் சீப்பர் தேன் தட் பை ரோடு அப்படின்னு இருக்குது. சரியா? ஆனால் இவங்க சொன்னதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் காரணம் ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே தானே? ஷிப்பில் போகிறது ரோடில் போகிறத விட காஸ்ட்லி தான். சரியா? கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே. அடுத்து, ஃபியூல் மஸ்ட் பி சேவ்டு த கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ஸ். அது வேணால் இது வந்து யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி தான். சரியா? எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். சரியா? இது ஒரு இதான பழமொழி அந்த மாதிரி தான் சொல்லணும். சரியா? பழமொழிங்கிறத விட என்ன சொல்கிறது, ஓகே அந்த மாதிரி அது வந்து கரெக்ட். அப்போ சொன்னல யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி உள்ளது கரெக்டாக வரும்னு சொன்னல. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, ஃபியூல் மஸ்ட் பி சேவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ எரிபொருளை சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்டு தான். சரியா? ஓகே பாருங்க, கடல் வழியாக போக்குவரத்து சாலை வழியாக செல்வதை விட மலிவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லை. சரியா? அதுக்கப்புறம் எரிபொருள் அதிகபட்சமாக சேமிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்தது ரைட்டு தான். சரியா? இன்னொன்று, இது ஏன் வராதுன்னு சொன்னேன் அப்படின்னா, பாருங்கள் சில நேரங்களில் கடல் வழி போகிறது சாலை வழி போகிறத விட கம்மியாக தான் இருக்கலாம். ஆனால் இவங்க சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, கடல் மேலே பாலம் போட்டு போகிறது. சரியா? கடல் மேலே போகிறதும் என்னது அப்படின்னா இதுதான் ரோடில் போகிறது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து கப்பலில் போகிற மாதிரி கடல் வழி போக்குவரத்து சாலை வழி போக்குவரத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ தப்பு. சரியா? அடுத்து பாருங்கள், statement. In crowded public place like market, buses, trains should be covered his hair mouth while coughing and sneezing அப்படின்னு இருக்கு. சரியா? அதாவது ஒன்றும் இல்லை, மக்கள் கூடும் இடங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க,
தும்மும் போதும் இருமும் போதும் வாயை மூடிக்கிட்டு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும். சரியா, க்ளோஸ் பண்ணிட்டு தும்முங்க இருமுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட். ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா germs of deadly diseases such as tuberculosis spread through droppings of coughs and sneaks அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் chances of getting infected from the deadly diseases such as tuberculosis is high if you visit crowded public places frequently அப்படின்னு இருக்கு. சரியா, அப்படி பார்த்தோம்னா பாருங்க, அதாவது காசநோய் போன்ற முறை பரவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாதம் 1 இதானே நம்ம சொன்னது தானே. சந்தை, பேருந்து, ரயில்கள் போன்ற நெரிசலான இடங்களில் இருமல் மற்றும் தும்மலின் போது ஒருவர் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். சரியா, வாதம் 1 காசநோய் போன்ற கொடிய நோய்களில் இருமல் தும்மல் துளிகள் மூலம் பரவுகிறது. காசநோய் வந்து அந்த மாதிரி தானே பரவுது. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. அடுத்து, நீங்கள் அடிக்கடி நெரிசலான பொது இடங்களுக்கு சென்றால் காசநோய் போன்ற பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லலை, வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வரும். சரியா, ஓகே தானே. காசநோய் போன்றது வந்து இந்த காற்று மூலமாக பரவுற நோய்களில் காசநோய் வரும். சரியா, அது ரைட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அடிக்கடி நெரிசலான இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நோய் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். சரியா, அப்போ ரெண்டுமே வலுவானது. சரி, ஓகே. அடுத்து சிலாகிசம் மாதிரி தான். சரியா, சம் கேர்ள்ஸ் ஆர் உமன். சரியா, சம் கேர்ள்ஸ் ஆர் உமன். சரியா, அடுத்து நோ உமன் இஸ் ப்ரௌன். நோ உமன் இஸ் ப்ரௌன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நோ உமன் இஸ் ப்ரௌன். அதாவது சில சிறுமிகள், பெண்கள், எந்த பெண்களும் பழுப்பு நிறம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, பாருங்க, some girls are not brown. சரியா, some girls are not brown. அதுதானே, இதுல உள்ளவங்களுக்கும் ப்ரௌனுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இதுல கொஞ்சம் கேர்ள்ஸும் இருக்காங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ரைட்டு. இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஒன்னை குறிக்குது. சரியா, சம் கேர்ள்ஸ்ல சில பேருக்கும் ப்ரௌனுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அது ரைட்டு. சரி, அடுத்து சம் உமன் ஆர் கேர்ள். சம் உமன் ஆர் கேர்ள் ரைட்டாக தான் இருக்கு. சரியா, ரெண்டுமே ரைட்டு. போத் கன்க்ளூஷன் ஆர் ஃபாலோ. சரியா, கன்க்ளூஷன் ஆர் ஃபாலோ இதுதான் தமிழ்ல. சரியா, அடுத்து திங்க் பிஃபோர் யூ லீவ். சரியா, ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது ஸ்டேட்மெண்ட். லீவிங் இஸ் கனெக்டட் டு திங்கிங். ஒரு விஷயத்துல இறங்குறது வந்து எதுக்கு, யோசனைகளுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ அது தப்பு தானே. அதனால தான் யோசிக்கணும் அப்படிங்கிறது தப்பு. சரியா, ஒன் ஷுட் திங்க் கேர்ஃபுல்லி. சரியா, ஒன் ஷுட் திங்க் கேர்ஃபுல்லி பிஃபோர் டூயிங் எனி ஒர்க். பிஃபோர் டூயிங் ஒர்க் தான். சரியா, ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்படிதானப்பா. புதுசாக ஒரு வேலையை செய்யும் போது, இப்போ நான் டெய்லி நம்ம சாப்பிட்றோம். அப்போ டெய்லியுமே நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த இடத்துல யோசிக்கலாம். சரியா, இங்கே ஃபுட்டு ஓகேவா இருக்குமா, நல்லா சேஃப்டியாக இருக்குமா, என்ன ஏதுன்னு யோசிக்கலாம். சரியா, ஆனால் டெய்லி ஒரு ரொட்டீனாக ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல போய் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியல. டெய்லி வீட்டில் போய் இன்னைக்கு வீட்டில் சாப்பிட்லாமா, வீட்டில் நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தா இது பண்ண முடியாது. சரியா, ஓகே தானே. எனி ஒர்க்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் எனி ஒர்க் அப்படிங்கிறது வந்து எனது தப்பு தான். சரியா, அப்போ நெய்தர் அசம்ஷன் 1 நார் அசம்ஷன் 2 இம்ப்ளிசிட். சரியா, அடுத்து பாருங்க, அடுத்தும் ஒரு சிலாகிசம் கொஸ்டின் தான். சரியா, என்ன அப்படின்னா ஆல் ரோசஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். சரியா, all roses are fruits. அடுத்து all fruits are tree. all fruits are tree அப்படின்னு இருக்கு. சரியா, பாருங்க, இதுல என்ன கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா ரோஸும் பழங்கள், எல்லா பழங்களும் மரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா மரங்களும்
பூக்கள் ரோஸ்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. சரியா, எல்லா ரோஸும் மரத்துக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் சொல்லலாம், ஆனால் எல்லா மரமும் ரோஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தப்பு. சரியா, அடுத்து சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ரோசஸ் அப்படிங்கிறது கரெக்ட். சரியா, அப்போ டி மட்டும்தான், டி கன்க்ளூஷன் டு ஃபாலோ. சரியா, அதாவது என்ன அப்படின்னா சில ஃப்ரூட்ஸில் சில பகுதி எதுக்குள்ளே இருக்குது, ரோஸ்குள்ளேயும் இருக்குது. இப்போ ஃப்ரூட்ஸ் இது ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதில் சில பகுதி ரோஸ்குள்ளேயும் இருக்குது. சரியா, அப்போ கன்க்ளூஷன் 2 வந்து ஃபாலோ. ஓகே, ஓகே 2 மட்டும் வரும். அடுத்து some police officers attribute the success of the lockdown of their persistence campaign over the past 14 hours. Other cities the huge police deployment since 5:30 AM for the same. சரியா அப்படின்னு சொல்லுங்க, ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன அப்படின்னா லாக்டவுன் சக்ஸஸ் ஆனதுக்கு போலீஸ் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து 5:30 மணிலேருந்து போலீஸ் வந்து குமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. லாக்டவுன் கேனாட் ஒர்க் வித் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, போலீஸ் வந்து என்னது என்ன சொல்கிற அதிரடியான நடவடிக்கை எடுக்கலைன்னா லாக்டவுன் வெற்றிகரமாக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அது தப்பு தானே. சரியான, அதனால் மட்டுமே சரியா போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால மட்டுமே என்னது லாக்டவுன் வெற்றிகரமாக முடிய போகிறது இல்லை. சரியா, ரெண்டாவது பாருங்கள், பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் அண்ட் போலீஸ் ப்ரெசன்ஸ் போத் பிளே எ ரோல் இன் த என்ஷூரிங் த சக்ஸஸ்ஃபுல் லாக்டவுன். இது ரைட்டு. சரியா, என்ன அப்படின்னா ரெண்டுமே சரியா அவேர்னஸ் ப்ரோக்ராம், சரியா அவேர்னஸ் ப்ரோக்ராமும் போலீஸும் சேர்ந்து தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது என்னது ரைட்டு தான். அப்போ ரெண்டாவது மட்டும்தான் சரி. சரியா, ஓகே தானே. பாருங்க, கடுமையான போலீஸ் நடவடிக்கை இல்லாமல் ஊரடங்கு செயல்படுத்த முடியாது, இது தப்பு. சரியா, அது மட்டுமே காரணம் இல்லை. பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் காவல்துறை இருப்பு இரண்டும் வெற்றிகரமாக ஊரடங்கை உறுதி செய்வதில் பங்கு வகிக்கிறது, இது ரைட்டு. சரியா, ஆப்ஷன் 2 ரைட்டு. முடிவு 2 மட்டும் பின்தொடர்கிறது. சரியா, ஓகே தானே. இது அடுத்து அடுத்த கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதில் ஸ்ட்ராங் எது வீக் எது? சரியா, ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டா வீக் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லணும். சரியா, சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் வீக். சரியா, அது ரிலேட்டடாக சொல்லியிருந்தாங்க, அக்செப்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ராங். Should girls learn martial arts like karate? சரியா, கேர்ள்ஸ் வந்து கராத்தே போன்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஆர்குமெண்ட் பாருங்கள். எஸ். சரியா, ஆர்குமெண்ட்னா ஒரு தகவல் மேலே நம்ம ஆர்குமெண்ட் வைக்கிறது, இது வேணும் இது வேண்டாம். சரியா, ஓகே தானே. எஸ், இட் வில் ஹெல்ப் தம் டு டிஃபெண்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் ரகுஷ். சரியா, அதாவது சில ரவுடிகள்லேருந்து ரவுடிகள் அப்படின்னு சொல்ல முடியாது, சில விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு வேணும். சரியா, அப்போ ரைட் தானே, கண்டிப்பாக இருக்கும். நம்ம அப்படி தானே, பெண்கள் கற்றுக்கிறது நல்லது தான். சரியா, ஓகே. அடுத்து நோ தே வில் லாஸ் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் தேவையில்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது தப்பு. ஏன்னா 2 விஷயங்களும் சிறந்து விளங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. சரியா, ஓகே தானே. அது அப்போ அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே போன்ற இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்டாக பார்க்கப்படுது. சரியா, ஏன்னா தெரிஞ்சுக்கிறது நல்லது தான், அப்படி தானே. சரி, அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். வேண்டாம் இதனால் கல்வி பாதிக்கும் அப்படிங்கிறது வீக் ஆர்குமெண்ட். சரியா, ஓகே தானே. அப்படின்னு இல்லை, கல்வி பாதிக்காமல் அதையும் தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பெண்கள் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகளை கற்க வேண்டுமா? ஆம், முரடர்களிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள அதுவே அவர்களுக்கு உதவும். இல்லை, அவர்கள் படிப்பில் ஆர்வத்தை இழந்து விடுவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இது ரைட்டு, இது தப்பு. இந்த இடத்துல முரடர்கள் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாத்தையும் தான், ரவுடிசம் மட்டும் இல்லை. சரியா, ஓகே தானே. அப்போ என்னது A 1 மட்டும்
வலுவானது. சரியா? அடுத்து பாருங்க, பேஷண்ட்ஸ் கண்டிஷன்ஸ் would improve after this operation. சரியா? டாக்டர் சொல்றாரு இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நோயாளியோட உடல்நிலை வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதில் அசம்ப்ஷன் பாருங்க, the patients can be operated upon in this condition. சரியா? இந்த நிலையில பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு தகுந்த நிலையில தான் இருக்காருன்னு அர்த்தம். இது வந்து தகுந்த நிலையில இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரே இதுதான், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நல்லா இருவார் அப்படின்னா அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணுற கண்டிஷனில் தான் அவர் இருக்கார், அப்படி தானே? அதனால தானே டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் தப்பு. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று வந்திருக்கும். சரியா? அது எப்போ அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்காம பண்ணும்போது. சரியா? ஓகே தாங்க. சும்மா மேலோட்டமாக யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேற தான் வரும். சரியா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக கன்க்ளூஷன் வர்றது, சரியா, வர்றது, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வர்றது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். சரியா? ஓகே, பாருங்க, இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளியின் நிலை மேம்படும். இந்த நிலையில் அறுவை சிகிச்சை செய்யலாம், அது ரைட்டு தான். அதனால தான் டாக்டர் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது, அது தப்பு. செய்ய முடியாதுன்னா டாக்டர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. சரியா? அடுத்து, traffic jams on most of the roads in the city have become a regular feature during monsoon அப்படின்னு இருக்கு. சரியா? அதாவது மழைக்காலங்களில் வாகன நெரிசல் ஏற்படுவது வந்து வழக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிஷன்ஸ் பொறுத்து. சரியா? மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் cannot be withstand the fury of monsoon அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிசல்ட்டிங் த இம்மோட்டல் road plot holes on the roads. Number of vehicle coming in the road much more than monsoon as compared to the other season அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தப்பு தானே? சரியா? பாருங்க, சாலை குற்ற மழைக்காலத்தில் நகரின் பெரும்பாலான சாலைகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமான அம்சமாகிவிட்டது. சாலைகள் அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் பருவமழையின் சீற்றத்தை தாங்க முடியாமல் சாலைகளின் எண்ணற்ற குழிகளை உருவாக்குகிறது. சரியா? அது ஓரளவு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அப்படி தானேப்பா? அதனாலே என்னது, டிராஃபிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பாருங்கள், மற்ற பருவங்களை விட மழைக்காலத்தில் சாலைகள் வரும் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு தான். எல்லா நேரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? சொல்லப்போனால் மழைக்காலங்கள் தான் வாகனம் கம்மியாக தான் வரும். சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் தப்பு. அடுத்து, பிரைவேட் ஸ்கூல் கிவ் பெட்டர் ரிசல்ட் தேன் கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரியா தப்பான்னு இல்லை, அப்படி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்டெலிஜென்ட், தப்பு தானே? சரியா? அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் மோர் குவாலிஃபைடு தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். சரியா? ரெண்டுமே என்னது, தப்பு. சரியா? அதாவது பிரைவேட் ஸ்கூல் கிவன் பெட்டர் ரிசல்ட் தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலை விட பிரைவேட் ஸ்கூல் வந்து அதிக ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரிசம்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா என்னது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து இன்டெலிஜென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் வந்து இவங்களை விட அதிகமாக குவாலிஃபையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. ரெண்டுமே என்னது, தப்பு. நெய்தர் அசம்ஷன் 1 நார் அசம்ஷன் 2. சரியா? ஓகே தானே? அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் சிறந்த முடிவுகளை தருகின்றன. அரசு பள்ளி மாணவர்கள் அறிவாளிகள் அல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது, தப்பு. அரசு பள்ளி ஆசிரியர்களை விட தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அதிக தகுதி பெற்றவர்கள், அதுவும் தப்பு. சரியா? ஓகே, 2 அனுமானங்களும் தவறானவை அல்ல. சரியா? அடுத்து, should there be ban hunting of wild animals? சரியா? காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதை தடை செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஆர்குமெண்ட் பாருங்க, எஸ்,
Carelessness during hunting can be dangerous than other members of a hunting team, passer by and even the hunter himself அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த குழுவில் உள்ளவங்களே அந்த வேட்டை கருவிகள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ இட்ஸ் சிவியர்ஸ் அஸ் ஃப்ரம் த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வ்ஸ் சரியா, இது வந்து ஒரு என்னது உடற்பயிற்சி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தப்பு தானே சரியா. வேட்டை விலங்குகளை வேட்டையாடக்கூடாது, ஆனால் அதுக்கான காரணம் என்ன சரியா, அதாவது ஒரு சமநிலை பாதிக்கப்படும் சரியா, சமநிலை பாதிக்கப்படும் அதனால் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. உயிரினங்கள் அழிவு அதனாலேயும் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டீமில் உள்ளவங்களே தாக்கிடுவாங்க அதனால் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது உள்ளார்ந்தவை அல்ல சரியா. இதுவும் வராது, இதுவும் வராது. காரணங்கள் சரியா இருந்தா ரெண்டுமே வந்திருக்கும். ஓகே, ஆன்சர் டி, இரண்டும் வலுவாக இல்லாவிட்டால் சரியா. வேட்டையாடக்கூடாது தான், ஆனால் அதுக்கான காரணம் அது இல்லை சரியா. ஓகே, அடுத்து if you do not work hard I will fire you, a statement by a head of the department to junior சரியா. அதாவது என்ன அப்படின்னா ஹெச்ஓடி சொல்லியிருக்காராம் சரி, அந்த இதோட துறை தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பாருங்க, நீங்கள் கடினமாக உழைக்கவில்லை எனில் நான் உங்களை பணி நீக்கம் செய்வேன். துறை தலைவர் ஒரு இளைஞருக்கு ஒரு அறிவுரை சரியா. தலைவர் கொடுத்த எச்சரிக்கை, இளையவர்களை கடுமையாக உழைக்க நேரிடலாம். கரெக்ட் தானே. புதுசாக வர்றவங்கள்ட்ட நீ வேலை பார்க்கல அப்படின்னா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க சரியா. ஓகே, ஒன்று ரைட்டு. இளைஞர்கள் யாரும் தற்போது கடினமாக உழைக்கவில்லை, அது தப்பு தானே, சரிதானப்பா. ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று மட்டும் கரெக்ட், எனது ஒன்று மட்டும் மறைமுகமாக உள்ளது. இம்ப்ளிசிட் அப்படின்னா வருங்கிறதுக்கு தமிழில் மறைமுகமான உள்ளதுன்னு வரும் சரியா. ஓகே, அடுத்து in one day cricket match the total runs made by a team were 200. out of these 160 runs were made by spinner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஒன் டே மேட்ச்சில் 200 ரன் அடிச்சிருக்காங்களாம். ஆனால் அதில் 160 ரன் யாராக அடிச்சிருக்காங்க, ஸ்பின்னர் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இது ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் பாருங்க, 80% ஆஃப் தி டீம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80% டீமில் வந்து 80% பேர் வந்து ஸ்பின்னர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு தானே. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த முடிவுக்கு வர முடியாதுல்ல. ஏன்னா ரெண்டு பேர் ஸ்பின்னராக நின்று நிறைய ரன் அடித்தாலும் அவங்க 160 அடிச்சிருப்பாங்க. அதனால இப்போ 11 பேரில் 9 பேர் ஸ்பின்னர் தான், 8 பேர் ஸ்பின்னர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு சரியா. ரெண்டாவது, இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேர் ஸ்பின்னர்ஸ், அதுவும் தப்பு அப்படி தானே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்பின்னராகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சரியா. ஓகே, அப்போ நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோ சரியா. சாரி, இதுதான் கரெக்டாக இருக்கும். நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோ சரியா. அணியில் 80% சுழற்பந்து வீச்சாளர்கள், அது கிடையாது. தொடக்க ஆட்டர்கள் ஸ்பின்னர்கள், அதுவும் கிடையாது. ரெண்டும் பின்பற்றுவதில்லை. ஓகே, அடுத்து unemployment allowance should be given to all unemployed youths above 21 years of age in India சரியா. 21 வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட் சரியா. அசம்ஷன் பாருங்க, the government has enough fund to provide allowance to all unemployed youthனா இருக்கு சரியா. இதனால மட்டும், அதாவது அவங்கள்ட்ட பணம் இருக்கு அதனால கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தப்பு தானே, சரிதானே. பணம் இருக்கிறதுனால செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றது என்னது, தப்பு தான். அவங்க அதுக்காக மட்டும் கொடுக்கல. ஸோ அசம்ஷன் ஒன்று தப்பு. ரெண்டாவது பாருங்க, there are unemployed youths in India who need monetary help, அது ரைட்டு சரி. அவங்களுக்கு மணி சப்போர்ட் தேவைப்படுது சரியா. அதனால அசம்ஷன் 2 வந்து இம்ப்ளிசிட் சரியா. ஓகே தானே. அதாவது பாருங்க, வேலையில்லாத இளைஞர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க அரசிடம் போதுமான நிதி உள்ளது.
இதனால் மட்டும் நிதி வழங்கலை. ஸோ இது தப்பு. சரியா? ரெண்டாவது என்ன? பண உதவி தேவைப்படும் வேலையற்ற இளைஞர்கள் இந்தியாவில் உள்ளனர். சரியா? இது ரைட்டு. அப்போ ரெண்டாவது மட்டும் மறைமுகமாக உள்ளது. சரியா? இது மட்டும் இம்ப்ளிசிட் ஆகும். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க. அவர் country should enhance the export even when there is a shortage of our internal consumption அப்படின்னு இருக்கு. சரியா? எக்ஸ்போர்ட்டை வந்து தடை பண்ணுறாமல இது பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எஸ், we need a foreign exchange. சரியா? உள்நுகர்வு பற்றாக்குறை இருந்தாலும் நம் நாடு ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? உள்ளே ஸ்டார்டேஜ் இருந்தாலும் ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம், எண்ணெய் போன்றவை இறக்குமதி செய்ய நம்மளுக்கு அந்நிய செலாவணி தேவை. சரியா? இல்லை, இது உள்நுகர்வோருக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஓரளவு ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுனாலும் என்னதான் அரசியல் அந்த மாதிரி பார்க்கும்போது என்னது இதுதான் ரைட். சரியா? இப்போ குரூப் 2A மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? அதில் என்னென்ன அப்படின்னா, அரசியல் காரணங்களுக்காக அந்த இதுதான் கரெக்டுன்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சாலும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு உள்ளேயே வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து வாங்க முடியாது. அப்படி தானே? உள்ளவங்களும் முக்கியம்தான், அதுலேருந்து அதே மாதிரி வெளியில் உள்ளவங்களும் வேணும் தான். சரியா? ஓகே தானே? ஓகே. ஒன்று சரி, ஒன்று வலுவானது. ஓகே. அடுத்து பாருங்க. ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் இன் ஸ்கூல். அதாவது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் உதவி பண்ணணும், யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஸ்கூல்ல இருந்தே சொல்லி வளர்க்கணுமா குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாருங்க. எனி பெயின் ஆர் ராங் இன்ஃப்ளெக்ட் இஸ் அனதர் இஸ் பட் அன் அஃப்ளெக்ஷன் டு ஒன் செல்ஃப். ஒருத்தரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஹேபிட்ஸ் டு பி inculcate from the childhood, grow up, become the better people. சிறு வயதிலே அனைவருக்கும் எப்போது உதவி செய்ய வேண்டும், எவரையும் ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது என்று புகுத்தவும். சரியா? மற்றவர்களுக்கு ஏற்படுத்தப்படும் எந்த வழியும் அல்லது தவறும் தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும். நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தை பருவத்திலிருந்தே புகுத்த வேண்டும், மாற வேண்டும். சரியா? ரெண்டுமே ரைட்டு, உள்ளார்ந்தவை. சரியா? ரெண்டுமே சரிதானே? ரெண்டுமே சரிப்பா. சரியா? ரெண்டுமே சரி. கொஸ்டின் நம்பர் 20. சரியா? அடுத்து 21. அது ஒரு ஸ்லாகிசம் தான். ஓகே பாருங்க. ஆல் ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ரீட்ஸ். ஆல் ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ரீட். சரியா? அதுக்கப்புறம் சம் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அவென்யூ. சம் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் அவென்யூ அப்படின்னு இருக்கு. சரியா? பாருங்க, கன்க்ளூஷன் பாருங்க. சம் ரோட் ஆர் அவென்யூ. சம் ரோடு இங்கே இருக்கு, அவென்யூ இங்கே இருக்கு. ஸோ வராது, தப்பு. சரியா? ரோடுக்கும் அவென்யூக்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ வராது, தப்பு. அதே மாதிரி ஆல் அவென்யூஸ் ஆர் ரோடு, அதே மாதிரி தான். அவென்யூ இங்கே இருக்கு, ரோடு இங்கே இருக்கு, அப்போ இதுவும் வராது. நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. சரியா? அடுத்து அதுக்கப்புறம் பாருங்க. ஸ்டேட்மெண்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் தி இன்கம் த்ரூ அவுட் த கம்யூனிட்டி இன் த essential condition from maximum the total utility which can be provide total available income to the member of that community அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அசம்ஷன் என்னன்னு பாருங்க. in extra income were taken from the rich and given to the poor, the total utility expensed by the community would increase அப்படின்னு சொல்லியிருக்காங்க. equal pay for equal work அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதில் இன்கம் பற்றி பேசிட்டு இதில் சம்பளம் பற்றி பேசியிருக்காங்க. சரியா? ஸோ ஒன்று மட்டும் இம்ப்ளிசிட். ஓகே தானே? சமூகம் முழுவதும் வருமானத்தின் சமத்துவம் என்பது அந்த சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் மொத்த வருமானத்தை வழங்கக்கூடிய மொத்த பயன்பாட்டை
அதிகரிக்க இன்றியமையாத நிபந்தனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு, பணக்காரர்களிடமிருந்து கூடுதல் வருமானம் எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டால் சமூகம் அனுபவிக்கும் மொத்த பயன் அதிகரிக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடானது. சரியா? ஸோ இது சரி, இது ரிலேட்டட் இல்லாதது, தொடர்பு இல்லாதது. ஓகே, அப்போ 1 மட்டும் உள்ளார்ந்தது. சரியா? அடுத்து, the building of the school is bad condition, it need urgent to repairing அப்படின்னு இருக்கு. ஒரு பள்ளி கட்டிடம் வந்து என்னது ஆபத்தான நிலையில் இருக்கு, அதை வந்து என்னது பழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. assumption, quality of the education cannot be improved unless school building is repaired. அப்படின்னா இதுக்காக மட்டும் ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு இல்லை. சரியா? ரிப்பேரிங் அண்ட் பெயிண்டிங் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங் ரெக்யூர்ட் ஃபண்ட். சரியா? தேவைதான், ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது வேற. சரியா? அலுவலகம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே என்னது வராது. சரியா? நெய்தர் 1 nor 2 implicit. கல்வியின் தரத்தை உயர்த்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்னது இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. உயர்த்த முடியாதுங்கிறது தப்பு. சரியா? அதுக்காக பழுது பார்க்கணும்னு இல்லை, ஆனால் கண்டிப்பாக பழுது பார்க்கணும். ஓகே, அடுத்து பாருங்க. ஆர் ஸ்டாக் மார்க்கெட் சோர்ஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் கிரியேஷன். சரியா? ஸ்டாக் மார்க்கெட் வந்து இதை ஏற்படுத்துமா, வளர்ச்சியை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், மணி மல்டிபிள்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ரைட் தானே? சரியா? மறுபடியும் வந்து பெருகும் ஸ்டாக் மார்க்கெட்டில். நோ, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதுவும் என்னதா? ரைட் தான், ஓவர் டைம் போட தான் செய்கிறோம். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வருமானம் அதிகரிக்கும், அதனால அதில் ரிஸ்க்கும் அதிகம். சரியா? அப்போ ரெண்டுமே வரும், ஆனால் ரெண்டுமே வேற வேற இதை பொறுத்து சொல்கிறது. இது ரிஸ்க்கை சொல்கிறாங்க, அது என்னது மணியை சொல்கிறாங்க. சரியா? சரி, தப்பு இல்லை, ரைட்டு, ரெண்டுமே ரைட்டு. ஒன்று ரிஸ்க்கு, இன்னொன்று வந்து மணியை பொறுத்து சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே ரைட். ஓகே, அடுத்து பாருங்க. பிரபலிகா இஸ் ஸ்டடியிங் 10th class. இஸ் பிரபலிகா எல்டர் தென் பிரணீதா ஹூ இஸ் ஹர் கிளாஸ்மேட். சரியா? 2 கேர்ள்ஸ் படிக்கிறவங்கலாம் ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு விட வயசு அதிகமா. எதனால? அவங்க ஒரே கிளாஸ்ல படிக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆர்குமெண்ட், எஸ், ஜி இஸ் ஹர் கிளாஸ்மேட், பிரணீதா இஸ் younger to her. சரியா? கிளாஸ்மேட்னால மட்டுமே வயசு கூடிராது. ஸோ அது தப்பு. சரியா? ரெண்டாவது, நோ, அஸ் சி இஸ் கிளாஸ்மேட், பிரணீதா இஸ் elder to her. ரெண்டுமே வராது. சரியா? சின்னவளாகவும் இருக்கலாம், பெரியவளாகவும் இருக்கலாம், அதனால மட்டும் சொல்லிட முடியாது. சரியா? ஓகே, ஆன்சர் போத். ரெண்டுமே வரும், ரெண்டுமே வராதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்து A software engineer changes more jobs than any other professionals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக மற்ற ஆட்களை விட அதிகமாக ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆர் மோர் greedy. சரியா? த ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் மோர் சேலஞ்சிங். அதனால் மாறலை. சரியா? அவங்களுக்கு வந்து பேராசை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் மாறலை. அதே மாதிரி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மோர் சேலஞ்சிங் அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்குது, அவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு இல்லை. சரியா? ஸோ ரெண்டுமே வராது. சரியா? நெய்தர் அசம்ப்ஷன் 1 நார் அசம்ப்ஷன் 2 இம்ப்ளிசிட். பேராசை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது தப்பு. அதே மாதிரி மென்பொருள் பணியாளர் வேலை தேவைகள் மிகவும் சவாலானவை, அப்போ அதுவும் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஈஸியாக இது ஏர்ன் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சரியா? ஸ்மார்ட் ஒர்க் அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. 27 பாருங்க. ரெண்டில் எது ஸ்ட்ராங், எதுக்கு வீக்? ஷுட் ஃபேஷனபிள் ட்ரெஸ்ஸஸ் பி பேண்ட் அட் ஒர்க் பிளேஸ். சரியா?
வேலை செய்யும் இடங்களில் வந்து ஃபேஷனபிள் ட்ரெஸ்ஸஸ் வந்து தடை செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், பீப்புள் கேன் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஒர்க் when there is a standard dress code. சரியா, ஸ்டாண்டர்ட் ட்ரெஸ் கோட் இருக்கணும் தான். அது எந்தெந்த இதில், அதாவது என்ன அப்படின்னா நிறைய இதில் வந்து நிறைய ஒர்க் இதில் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. சரி, அந்த மாதிரி இதில் இருக்கலாம். ஆனால் எல்லா ஒர்க்லையும் இப்போ ஐடி கம்பெனியில் அப்படின்னா ஐடி கம்பெனிலோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஒர்க்லையும் சரி அந்த மாதிரி ஒர்க்ஸில் எல்லாமே இந்த மாதிரி யூனிஃபார்ம் வேணும், யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கு, ஒரு இதை வந்து திணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அது இது இல்லை, தப்பு. நோ, இட்ஸ் எ பர்சன் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் தேர்ஃபோர் ஹேர் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளில் வரும் இது, ரைட் தானே? சரியா, அதாவது சொன்னலாம் அடிப்படை உரிமைகள், அந்த யூனிவர்சல் ட்ரூத் அந்த மாதிரி வர்றது. சரியா, ஸோ செகண்ட் ஒன் ரைட். இவங்க யூனிஃபார்ம் கொடுக்க தான் செய்கிறாங்க. சரியா, ஆனால் என்னது, நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும், எந்த இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமைகள்ல வரும். சரியா, ஓகே. டூ இம்ப்ளிசிட். ஓகே, அடுத்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட், does the internet need control or censorship? சரியா, yes, it's reduced internet related crime. No, children will be affected because of the internet censorship அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, குழந்தைகள் பாதிக்கப்படுமா? சரியா, ரெண்டாவது தப்பு அப்படிதானே, குழந்தைகள் பாதிக்கப்படுறதுங்கிறது தப்பு. அதே இது அது என்ன, கிரைம் இது குற்றங்கள். சரியா, கிரைம் குற்றங்கள் வந்து சரி, ஆன்லைன் கிரைம்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சென்சர்ஷிப். அப்போ ரெண்டாவது ரைட் சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டா? ஏ ஒன்று மட்டும் வலுவானது. சரியா, ஏ ஒன்று மட்டும் வலுவானது. ஓகே, அடுத்து 29. should usage of cell phones be restricted in the public place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், பப்ளிக் பிளேஸ் லைக் லைப்ரரிஸ், மியூசிக் ஸ்டால்ஸ் அண்ட் கேலரிஸ், ஃபோன்ஸ் கேன் பி எனிவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரைட் தான். நோ, லைஃப் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் செல்ஃபோன், அது தப்பு. சரியா, ஓகே தானே? பொது இடங்கள், இந்த லைப்ரரி அந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சரியா, அது ரைட்டு தான். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, ரெண்டாவது ஒன் தப்பு. இது ரைட்டு, இது தப்பு. இல்லை, செல்ஃபோன் இல்லாமல் வாழ்க்கையே சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தப்பு தான். சரியா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அடுத்து லாஸ்ட் ஒன். சரியா, கோல்ட் ப்ரைஸ் ஆர் ரைசிங் ஈச் டே இன் தி மார்க்கெட். நோபடி வியர் கோல்ட் நவ் டே வராது. இட் ஹாஸ் பிகம் த டு லொக்கேட் த கோல்டு ஷாப் மார்க்கெட். அதனால் மட்டும் என்னது, கோல்ட் ரேட் கூடலை. ஸோ ரெண்டுமே வராது. அப்படி தானப்பா? என்ன, இந்த காலத்தில் யாரும் தங்கம் அணிவதில்லை அதனால் விலை கூடுதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. தங்க கடையை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால் விலை கூடியது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் கிடையாது. ரெண்டுமே தப்பு. நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோ. சரியா, ரெண்டுமே வராது. இப்போதெல்லாம் யாரும் தங்கம் அழிவதில்லை சொல்ல முடியாது. சந்தையில் தங்க கடைகளில் கிடைப்பது கடிமனம், அதனால் மட்டும் இருக்க முடியாது. சரியா, அவ்வளோதான். ஓகேவா, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சொல்கிறது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் அப்படிதெல்லாம் என்ன அப்படின்னா என்னது, மேலோட்டமாக பார்க்குறதுனால ஒரு முடிவுக்கு வர முடியாது. சரியா, அது என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கணும், இன்னொன்று யூனிவர்சல் ட்ரூத்து அந்த மாதிரி இருக்கணும், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கணும். அப்படி உள்ளது தான் என்னது கரெக்டாக வரும். சரியா, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல்.